விண்டோஸ் 10 மாடர்ன் ஆப்ஸ் பார்ட் 2. நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் மாடர்ன் ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதை இந்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் மாடர்ன் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷனை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் சில அப்ளிகேஷனை நீங்கள் பே பண்ணி தான் வாங்கி ஆகணும். இந்த மாதிரி பே பண்ணி வாங்கக்கூடிய அப்ளிகேஷனில் லைசன்ஸு டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். காரணம், ஒரே கம்ப்யூட்டரில் ஒரு 3-4 யூசர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு யூசர் பே பண்ணி வாங்கிட்டார்னா அந்த அப்ளிகேஷனை அந்த யூசருக்கு மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்த யூசர் லாகின் ஆனாங்கன்னா இவர் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை இந்த யூசருக்கு ரன் பண்ண முடியாது. இந்த லைசன்ஸ்லேயே 2 வகையான லைசன்ஸு சொல்லுவோம். ஒரு லைசன்ஸை நம்ம டிவைஸ் லைசன்ஸு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கிளையண்ட் லைசன்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வகையான லைசன்ஸை நம்ம யூசர் லைசன்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிவைஸ் லைசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் லாகின் ஆகி ஒர்க் பண்ணும்போது ஒரு யூசரை ஒரு ஆப்ஸை பே பண்ணி வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. இந்த டிவைஸில் தான் அந்த யூசர் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அது மாதிரி இன்ஸ்டால் பண்ண பிறகு அடுத்த யூசர் அதே ஆப்ஸை வாங்க போனாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஸில் ஓன்டு அப்படின்னு எழுதியிருக்கும். அதாவது நீங்கள் ஏற்கனவே இதை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா இந்த யூசர் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த ஆப்பை அவர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸில் எத்தனை யூசர் லாகின் ஆகி ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இந்த எல்லா யூசருமே இவர் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ண ஆப்ஸுக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல ஓன்றுன்னு இருக்கும். அதனால் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை நம்ம டிவைஸ் லைசன்ஸு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டிவைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆப்பை எத்தனை யூசர் வேணால் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையான லைசன்ஸை நம்ம யூசர் லைசன்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைசன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஒரு யூசர் அவருடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் லாகின் ஆகி ஒரு அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்க்டாப்பு கம்ப்யூட்டரில் லோட் பண்ணுறாரு. இதே யூசர் லேப்டாப்பு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணால் கூட இவருடைய அக்கௌண்ட்டில் லாகின் ஆனார்னா ஏற்கனவே அந்த அப்ளிகேஷன் இவர் வாங்கியிருக்காரு. அதனால் அந்த அப்ளிகேஷனை இவருக்கு லேப்டாப்லேயும் டேப்லெட்டு பிசிலேயும் அதே மாதிரி செல்ஃபோன்லேயும் டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். அதாவது ஒரே யூசர் எத்தனை டிவைஸில் வேணால் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ண முடியும். சில அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எத்தனை யூசர் லாகின் ஆகி ஒர்க் பண்ணாலும் எல்லோரும் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண முடியும். எந்த யூசர் லாகின் ஆகி அந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரோ அவருடைய டேப்லெட்டு பிசி மொபைல் ஃபோன்லேயும் அந்த அப்ளிகேஷனை லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி லைசன்ஸில் நிறையா வித்தியாசம் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பை எத்தனை டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணலாம், எத்தனை யூசர்ஸ் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை படித்து பார்த்துட்டு தான் வாங்கணும். மைக்ரோசாஃப்ட்டில் நிறைய ஆப்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லைசன்ஸு டேர்ம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு தான் அதை பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த மாடர்ன் ஆப்ஸில் இருக்கக்கூடிய இனி ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாடர்ன் ஆப்ஸை அவங்க க்ரியேட் பண்ணும்போது டெஸ்க்டாப்பு பிசியில் ரன் பண்ணுற மாதிரி, லேப்டாப்பில் டேப்லெட்டு பிசியில் மொபைலில் ரன் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே ஆப்பை நிறையா டிவைஸில் ரன் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணணும்னா டெஸ்க்டாப்பில் அந்த ஆப்ஸை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுவீங்க. இதுவே மொபைலில் அந்த ஆப்ஸை ரொம்ப சின்னதாக தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம கேலண்டரை ஓப்பன் பண்ணுறோம். கேலண்டரை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுவே நம்ம இதை மினிமைஸ் பண்ணோம்னா நாம் எந்த அளவுக்கு அந்த ஆப்பை சின்னது பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காட்டக்கூடிய இன்ஃபர்மேஷனை மினிமைஸ் பண்ணிக்கும். இப்பயும் உங்களுக்கு இந்த ஆப்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலையும் பார்க்க முடியும். ஆனால் அந்த டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறத டிஸ்பிளே அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கம்ப்யூட்டரில் லோக்கல் யூசர் அக்கௌண்ட்டில் லாகின் ஆனாலும் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுடைய யூசர் நேமு பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் லாகின் ஆனீங்கன்னா டைரெக்டாக ஸ்டோரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணலாம், பர்ச்சேஸும் பண்ண முடியும். நாம் இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிறோம். சர்ச்சில்
ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறோம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் அவங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆப்ஸு, கேம்ஸு, டிவைஸு இந்த மாதிரி கேட்டகரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே டாப் ஆப்ஸு, டாப் கேம்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக செக்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சில ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஃப்ரீன்னு இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஸை மொபைலில், டேப்லெட், பிசிலெலாம் ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ டைரக்டர் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஃபார் பிசி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது இந்த ஆப்ஸை நீங்கள் பிசியில் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். மொபைல் ஃபோனில், டேப்லெட், பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதுவே நாம் ஒரு ஃப்ரீ ஆப்ஸை செலக்ட் பண்ணுறோம். இந்த ஆப்ஸை உங்களுக்கு மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லேயும் ரன் பண்ண முடியும். இங்கே நீங்கள் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த ஆப்ஸு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுறோம். டெஸ்க்டாப் ஆப்ஸ் மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப்ஸை டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஆப்ஸுடைய சைஸ் என்ன, எந்த அளவு ஸ்பீடில் நமக்கு டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே உங்களுக்கு காட்டும். நமக்கு இந்த ஆப்ஸு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸு உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த ஆப்ஸு உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் காட்டும். இந்த இடத்துலையே சர்ச் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆப்ஸை சர்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே நாம் இங்கே பார்த்தோம்னா இந்த கேமை நாம் ஏற்கனவே ஓன் பண்ணியிருக்கோம், அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. நீங்கள் இந்த ஆப்ஸில் ஒவ்வொரு டேப்பையும் கிளிக் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். விண்டோஸ் 8 தான் விண்டோஸ் ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய அப்ளிகேஷன் வரும். சில ஆப்ஸை பார்த்தீங்கன்னா பிசியில், மொபைலில் எல்லாம் உங்களுக்கு ரன் பண்ண முடியும். பை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஆப்ஸினுடைய டீட்டெயிலை முழுசும் படித்து பார்த்துட்டு பை பண்ணிக்கணும். விண்டோஸ் ஸ்டோர்லேயே நீங்கள் லேப்டாப்பு, டிவைசஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நம்ம டிவைசஸை கிளிக் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி மூவிஸும் நீங்கள் பே பண்ணி வாங்கி பார்க்க முடியும். மூவிஸுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இருக்குது. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த விண்டோஸ் ஆப்ஸ் எல்லாமே யூசர் இன்ஸ்டால் பண்ணுறதுனால யூசர்னால் அவர் லாகின் ஆகி அவருக்கு தேவையில்லாத ஆப்ஸை அவரால் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியும். அதாவது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் பவர் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸில் கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுடைய சைஸ் என்ன, இந்த அப்ளிகேஷனை ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இந்த அப்ளிகேஷன்லாம் உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல லோட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் வியூவில் ஃபோல்டர் ஆப்ஷனில் இந்த டிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி ஹிடன் ஃபைல்ஸை காட்டு அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் ஆப்ஸினுடைய ஃபோல்டர் காட்டும். எல்லா ஆப்ஸினுடைய ஃபைல்ஸும் இதுக்குள்ளார தனித்தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் சில ஆப்ஸை உங்களுக்கு விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளார லோட் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம விண்டோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். இந்த விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளார சிஸ்டம் ஆப்ஸு அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளார தான் எட்ஜினுடைய ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டரை உங்களால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய விண்டோஸ் ஆப்ஸு ஃபோல்டரை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. இந்த விண்டோஸ் ஆப்ஸை லோட் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளார லோட் பண்ணோம். ஆனால் இந்த அப்ளிகேஷனை எந்த மாதிரி ரன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை யூசருடைய ஃபோல்டரில் தான் லோட் பண்ணோம். நம்ம இப்போ யூசர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். இந்த யூசர் ஃபோல்டரில் பிட்நெட்ஸை ஓப்பன் பண்ணுறோம். இதில் லோக்கலை ஓப்பன் பண்ணுறோம். இந்த லோக்கலுக்குள்ளார பேக்கேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜினுடைய டேட்டா ஸ்ட்ரக்சரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டரையும் உங்களால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஜென்ரலாக இந்த ஃபோல்டருக்குள்ளார நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆப்ஸை லோட் பண்ணிங்கன்னா 2 லொக்கேஷனில் அதை லோட் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். அதாவது சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளார விண்டோஸ் ஆப்ஸுக்குள்ளார ஃபைல்ஸை லோட் பண்ணும். அதனுடைய செட்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுடைய அப்ளிகேஷன் டேட்டாவில் லோக்கலில் பேக்கேஜுக்குள்ளார லோட் பண்ணோம். எட்ஜ் மாதிரி சில ப்ரோக்ராம்ஸை உங்களுக்கு விண்டோஸ் டைரக்டருக்குள்ளார சிஸ்டம் ஆப்ஸுக்குள்ளார லோட் பண்ணியிருக்கோம்.
நீங்கள் இன்ஸ்டால் பண்ண விண்டோஸ் ஆப்ஸு சில டைமில் சரியாக ஒர்க் பண்ணாமல் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் விண்டோஸ் ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணும்போது எரர் மெசேஜ் வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. நம்ம விண்டோஸ் ஆப்ஸு பார்ட் 3 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு கிளாஸில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் எந்த மாதிரி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.